அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள். ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கிறார். சிலர் கோயில் மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும் சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் ஆண்டவனின் புகழை பாட நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் சேஸ்திராடன யாத்திரைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனாலும் எனக்கு சச்சரிதம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டது. எல்லாமே சிறிது தெரிந்தும் ஒன்றும் முழுமையாக தெரியாதவனைப் போன்ற நான் இப்பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்ல. பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும்? எவரே சாய்பாபாவின் உண்மையான வரலாற்றை எடுத்து எம்பை முடியும்? சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கமளிக்க முடியும். எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்த பொழுது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளையெல்லாம் வரையலானார். ஆதலின் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரையே அடைகிறது, என்னை அல்ல. பிறப்பில் மறையவனாக இருப்பினும் ஸ்ருதி என்ற 2 கண்கள், பார்வை அல்லது காட்சிகள் தேவை உள்ளவனாக இருந்தேன். எனவே சச்சரிதத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கிறது, முடவனை மலையை கடக்கச் செய்கிறது. அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கனம் ஒளி எழுப்புகிறது என்பதை அறியார். இது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது. சந்திரகாந்தக்கல் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே அவ்வவற்றின் தன்மையினால் அல்ல.